தென்னிந்திய பிரபல நடிகைகளில் ஒருவராக வலம் வருபவர் நடிகை சாய் பல்லவி. இவர் மலையாளத்தில் வெளியான பிரேமம் திரைப்படத்தில் மலர் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்து இளைஞர்களின் மனதில் இடம் பிடித்தார். இவர் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே அதிக ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கி கொண்டார். இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். இவர் படங்களையும் கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து மட்டுமே நடிப்பார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்தியாவை வலம் வந்த இவர் தற்போது பாலிவுட் சினிமாவிலும் என்ட்ரி கொடுத்து 2 படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகின்றார். இவர் தமிழில் ரிஜெக்ட் செய்த படங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு இயக்குனர் தேசிங் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான திரைப்படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள். இதில் துல்கருக்கு ஜோடியாக நடிக்க முதலில் சாய் பல்லவியிடம் கேட்கப்பட்டதாம். ஆனால் அவர் அந்த கதை பிடிக்கவில்லை என ரிஜெக்ட் செய்ததால் அந்த கதாபாத்திரத்தில் நடிகை ரிதுவர்மா கமிட் ஆகி நடித்தார். அதன் பின்னர் இந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், த்ரிஷா, மடோனா செபஸ்டியன், அர்ஜுன் என பலர் நடிப்பில் வெளியான திரைப்படம் லியோ. அப்படத்தில் முக்கிய ரோலில் நடிக்க சாய் பல்லவியிடம் முதலில் கேட்கப்பட்டது. ஆனால் அந்த ரோல் இவருக்கு ஏற்றதாக இல்லாததால் அதை ரிஜெக்ட் செய்துவிட்டார். ஆனால் அந்த ரோல் எந்த ரோல் என்பது புதிராக உள்ளது. அதேபோல வம்சி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான திரைப்படம் வாரிசு. விஜய்க்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். ஆனால் முதலில் அந்த ரோலுக்கு சாய் பல்லவியிடம் கேட்கப்பட்டதாம். அந்த ரோலுக்கு கதையில் அதிக முக்கியத்துவம் இல்லாத காரணத்தால் சாய் பல்லவி ரிஜெக்ட் செய்துவிட்டார். மணிரத்னம் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பு 2017ஆம் ஆண்டு வெளியான ரொமான்டிக் திரைப்படமான காற்று வெளியீடை அதித்தி ராவ் ரோலில் நடிக்க சாய் பல்லவியிடம் முதலில் கேட்கப்பட்டதாம். ஆனால் அந்த சீரியஸான ரோலில் நடிக்க சாய் பல்லவிக்கு விருப்பம் இல்லாததால் அதனை ரிஜெக்ட் செய்துவிட்டார். அஜித் நடிப்பு 2022இல் வெளியான திரைப்படம் வலிமை. இந்த திரைப்படத்தில் முக்கிய ரோலில் நடிக்க சாய் பல்லவியிடம் கேட்கப்பட்டது. ஆனால் அந்த ரோல் ரசிகர்களுக்கிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பதால் அந்த ரோலை ரிஜெக்ட் செய்துவிட்டார்.